ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது உபாகமும் 28:13. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலக மனிதர்கள் பல நேரங்களில் உங்களை தாழ்த்த முயற்சிக்கிறார்கள். தோல்வி, வறுமை, நோய், கடன், அவமானம், நிராகரிப்பு போன்றவற்றினால் உன்னால் முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது அதற்கு நேரானது. நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்று அவர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதமானது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனை நம்பி நீதியான வாழ்ந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பவர்களை அவர் தமது காலத்தில் ஏற்ற உயர்வை தர வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதமானது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனை நம்பி நீதியான வாழ்ந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பவர்களை அவர் தமது காலத்தில் ஏற்ற உயர்வை தர வல்லவராயிருக்கிறார். யோசேப்பு சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், பொய்யான குற்றச்சாட்டால் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அவர் தேவனை விட்டு விலகவில்லை. இறுதியில் தேவன் அவரை எகிப்தின் பிரதான அதிகாரியாக உயர்த்தினார். மனிதர்கள் அவரை கீழே போட்டார்கள், தேவன் அவரை தலையாக உயர்த்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் தேவன் அவ்விதமான உயர்வை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். இந்த அன்பு சகோதரர்களே, இன்று பலர் குறுக்கு வழியில் உயர நினைக்கிறார்கள். லஞ்சம், ஏமாற்றுதல், பொய், அநியாயம் போன்றவற்றினால் பிறரின் உழைப்புகளை சுரண்டுவது மூலம் முன்னேற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட உயர்வு நிலைக்காது. நேர்மையும் உழைப்பும் தேவ பயமும் மனித நேயமும் ஜப வாழ்க்கையும் கொண்டுள்ளவர்கள் தேவன் தமது நேரத்தில் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். மனிதர்கள் தரும் பதவி தற்காலிகமானது, தேவன் தரும் உயர்வே நிலையானது. இன்று நீங்கள் தாழ்வாக இருப்பதாக உணர்ந்திருக்கலாம், மனம் தளராமல். இன்று நீங்கள் தாழ்வாக இருப்பதாக உணர்ந்திருக்கலாம், மனம் தளர வேண்டாம். உங்கள் உண்மையையும் கண்ணீரையும் தேவன் காண்கிறார். சரியான நேரத்தில் அவர் உங்களை வாழ்க்கையை மாற்ற, பிறர் காணும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர தேவன் வல்லவராயிருக்கிறார். மனிதன் தரும் உயர்வானது தற்காலிகமானது, தேவன் தரும் உயர்வானது நிலையானது. இந்த காலை வேளையிலும் இந்த நாளிலும் தேவன் உங்களை உயர்த்தி நீங்கள் வாளாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.